நிக்ஸ்டர் அப்படின்னு ஒரு செக்மெண்ட், நீங்க பழகின ஆட்களோட பேர்லாம் சொல்லுவேன். அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஆப்வியஸ்லி மிஸ்டர் டிபெண்டபிள் நம்ம இவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு நீங்க என்ன டைட்டில் கொடுப்பீங்க அப்படின்றது தான். ஓகே, நான் மாற்றி மாற்றி கேட்குறேன். லோகேஷ் மிஸ்டர் கான்ஃபிடென்ட். அவருக்கு இருக்கிற நம்பிக்கை, தன்னம்பிக்கை, ஒரு விஷயத்தை அணுகும் போது இருக்கிற, அதான் விக்ரமில் வர மாதிரி தான். இந்த மாதிரி நேரங்களில் வீரர்கள் சொல்கிற வார்த்தை பார்த்துக்கலாம், அந்த பார்த்துக்கலாம் தான் தைரியம். மிஸ்டர் பார்த்துக்கலாம், மிஸ்டர் பார்த்துக்கலாம், ரெண்டு பேர் வச்சுட்டீங்க. அதான் தமிழில் பார்த்துக்கலாம், இங்கிலீஷில் கான்ஃபிடென்ட். ஓகே, சந்தோஷ். ஹாப்பி மேன். ஹாப்பி மேன், நைஸ். ஓகே, ஆர்ஜே பாலாஜி. அஜய் பாலாஜி வந்து கிராக்கர். பேசினார்னா முடிக்கிற வரைக்கும் அவர் அந்த மாதிரி எங்கேஜே பண்ண முடியாது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆர்டிகுலேட் பண்ணுறாரு, அது ஆரம்பிக்கும் போது எப்படி ஃப்ரேம் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறாருன்னே தெரியாது. சும்மா எங்கள் ஈவெண்ட்டுக்கே வந்தார், பெரிய பெரிய விஷயங்களை போகிற போக்கில் பேசிட்டு போயிட்டார். ஆக்சுவலி அதான் கிராக்கர்னு தான் சொல்லணும், அது எப்படி வெடிக்கும்னே தெரியாதுல்ல. அண்ட் ஃபைனலாக நம்மளோட கரண்ட் சீஃப் மினிஸ்டர் விஜய். ஹாப்பினஸ். எனக்கு நான் நிறையா வாட்டி சொல்லிட்டேன், நான் ஏன் 29ன்ற படம் எடுத்தேன்னா, நான் சின்ன வயசுலேருந்து நான் லேட் பர்த்டே எல்லாமே என் லைஃப்பில் லேட்டாக நடந்ததுக்கு ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணதெல்லாம் இருக்குது. என் தம்பி என்னோட ஹைட்டாக இருப்பான், லேட்டாக தான் நான் கேட்சப் பண்ணேன். அப்புறம் நான் சூஸ் பண்ணதே கிடையாது, நான் எடுத்த கோர்ஸு, ஸ்கூலு, டிகிரி, வேலை எதுவுமே நான் சூஸ் பண்ணதில்லை. அப்படின்னும் போது நான் திரும்பி பார்த்தேன்னா, நான் ஃபஸ்ட்டு எனக்கு என் சந்தோஷம் அப்படின்னு சூஸ் பண்ண ஆள் வந்து விஜய் சார். ஏன்னா திரும்பி போய் பார்த்தேன். ஸோ அதனால் ஹாப்பினஸாக தான் நான் பார்க்குறேன். மிஸ்டர் ஹாப்பினஸ். அவர் ஜெயிச்சா நம்ம ஜெயிச்ச மாதிரி இருக்கும், அவர் படம் ஜெயிச்சா நம்ம ஜெயிச்ச மாதிரி இருக்கும். இல்லை, அதே மாதிரி தான் இப்போ பொலிட்டிக்கலி அவர் வின் பண்ணதும் அப்படி தான். ஒரு பெரிய குரூப்பே வந்து பயங்கர ரிலீவ்டாக இருக்காங்க. ஏன்னா பிரெயினாக அணுகி ஒரு குரூப்பே ஓட் போட்டிருக்கு, ஹார்ட்டாக அணுகி ஒரு பெரிய குரூப் ஓட் போட்டிருக்கு. ஹார்ட் பிரேக்கிங் தான் ரொம்ப கஷ்டம். ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கும் இது நடக்காமல் போயிருந்தேன். ஏன்னா அவ்வளோ நம்பி ஒன்று பண்ணியிருக்காங்க. நிறையா கேள்விகள் அவங்களுக்கு இருந்தாலும் இல்லை, மனசு சொல்லுது பண்ணுவோம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அது இல்லைன்னா இப்படி தான். இப்போ இந்தியா ஃபைனல் வரைக்கும் போயிட்டு அந்த ஃபைனல் தோற்றுதுன்னா ஒரு மாதிரி அன்றைக்கி டேவே ஒரு நாசமாக போகும்ல. அது மாதிரி இல்லாமல் ஒரு பாசிட்டிவிட்டி இப்போ இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு மியூச்சுவலி ரெசிப்ரோகேட் ஆகி நல்லா போகும்னு நம்பிக்கிறேன்.